ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் படத்தோட ரிவ்யூ சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு படத்தை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த படம் வந்து 2000 ரிலீஸ் ஆன ஒரு படம். 2000s அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆன ஒரு படம். ஸோ தரமான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு டெக்னிக்கலாக சூப்பராக இருக்குது அந்த படம் பார்க்குறதுக்கு. த பர்ஃபெக்ட் ஸ்டார்ம் அப்படிங்கிற ஒரு படம் தான் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். 1991 ஆண்ட்ரியா கெயில் அப்படிங்கிற ஒரு கப்பல், ஒரு ஃபிஷிங் போட், கப்பல்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஃபிஷிங் போட். அந்த போட் பார்த்திங்க அப்படின்னா பொலிஸ்டர் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்திலேருந்து கிளம்புது. ஸோ கிளம்பி பார்த்திங்கன்னா அவங்களுடைய டீம் மெம்பர்ஸை கூட்டிகிட்டு வந்து அந்த கப்பல் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்குது. அந்த கப்பலுக்கு கேப்டனாக இருந்தது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா பில்லி டெயின் அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஸோ அவரை நம்பி பார்த்திங்கன்னா இந்த மொத்த டீமும் பார்த்திங்கன்னா பொலிஸ்டர்லேருந்து நார்த்தன் அட்லாண்டிக் ஓஷனுக்கு போகிறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. ஸோ இவங்க எதிர்பார்த்த மாதிரி அங்கே எதுவும் பெருசாக மீன் கிடைக்காம ஏமாற்றத்தோடு தான் திருப்பி அந்த துறைமுகத்துக்கு திரும்பி வராங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இவ்வளோ நம்ம உழைச்சோம், நமக்கு என்னடா ஒரு காசுமே ஒன்றும் கிடைக்கலையே. அந்த கேப்டனும் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சரி நம்ம இவ்வளோ பேரை கூப்பிட்டு போய் இவருக்கும் எங்களுக்கும் காசு தரணும், நமக்கும் லாபமாக எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு அடுத்து வர்றது தான் ஒரே ஒரு சீசன் தான் இருக்குது, இதுதான் லாஸ்ட்டு சீசன். ஸோ இந்த சீசனில் நம்ம மீன் பிடிச்சா தான் உண்டு, இதுக்கப்புறம் எந்த சீசனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மொத்த டீமை வந்து பேசி வாங்க அடுத்த சீசன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சீசனில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லோரையும் கூட்டிகிட்டு கொலஸ்டர்லேருந்து திருப்பி அந்த ஆண்ட்ரியா கெயில் அப்படிங்கிற அந்த கப்பல் வந்து கிளம்புது. ஸோ கிளம்பிட்டு எங்கே போகுது அப்படின்னா, இந்த தடவை அட்லாண்டிக் ஓஷனுக்கு போகல, நார்த்தன் அட்லாண்டிக் ஓஷனுக்கு போகல மீன் பிடிக்கிறதுக்கு. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா அதுலேருந்து ரொம்ப உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளெமிஷ் கேப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகுது. ஸோ அந்த ஃப்ளெமிஷ் கேப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த கேப்டன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பில்லி டெயின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்கும், நிறைய மீன்கள் கிடைக்கும். ஸோ அதை விற்றுட்டு நம்ம செட்டில் ஆகிடலாம், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இங்கே எதிர்பார்த்த மாதிரி நம்ம கேப்டன் பில்லி டெயின் சொன்ன மாதிரி அந்த இடத்துலையும் அவங்க அவ்வளோ மீன்கள் இருக்குது. ஸோ அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய லாபம் தான், பெரிய அளவுக்கு மீன்கள் பிடிக்கிறாங்க. இதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்ஸில், இந்த மாதிரி ஷிப்ஸ்லலாம் மீன் பிடிச்சிட்டு வந்து கிட்டத்தட்ட இவங்க போகிறதுக்கே ஒரு வாரம் 4-5 நாள் ஆகும் இல்லையா. ஸோ அவங்க அப்படி போட்ஸில் அந்த போய் மீனை பிடிச்சிட்டு அதை வந்து கரைக்கு அந்த துறைமுகத்துக்கு கொண்டு வர வரைக்கும் அதை வந்து பதப்படுத்தி வைக்கணும் இல்லையா. ஸோ அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐஸை வந்து க்ரஷ் பண்ணி அதை பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. பட் அந்த மாதிரி க்ரஷ் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க, அந்த மிஷின் வந்து கெட்டு போயிருக்கும். ஸோ இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகும்போது, கண்டிப்பாக இது லாஸ் தான், ஒரு பெரிய லாஸ் ஆக போகுது, சரி நம்ம என்ன பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அதில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஐடியா என்ன வருதுன்னா, சரி ஓகே நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பொலிஸ்டர் துறைமுகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிடிச்சி வச்சுருக்க மீனெல்லாம் விற்று செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ தான் எங்களுக்கு ஒரு தகவல் வருது. என்னென்னா, இவங்க இருக்கக்கூடிய அந்த இடம் ஃப்ளெமிஷ் கேப் அப்படிங்கிற அந்த இடத்துக்கும் இப்போ வர கொலிஸ்டர் அந்த ஒரு துறைமுகத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு புயல் வந்து தாக்க போகுது, புயல் காற்று வந்து உருவாக போகுது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களால் முடிஞ்சால் ரிஸ்க் எடுத்து வர முடிஞ்சால் வாங்க, வந்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த மீனுக்கு விற்று நீங்கள் வந்து லாபத்தை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் வந்து வராமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தகவல் வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க அந்த கேப்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நம்ம போய் தான் ஆகணும், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம இது பண்ணியிருக்கோம், ஸோ இந்த ரிஸ்க்கும் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த பர்ஃபெக்ட் ஸ்டார்ம் அப்படிங்கிற இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தை பார்க்கும்போது 2000 எடுத்த படமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. டெக்னிக்கலாக சிஜிஐ எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சிஜிஐ, இது வந்து கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அந்த மொத்த படமும் கிட்டத்தட்ட எவ்வளோ டியூரேஷன் டைமோ அந்த மொத்த படத்தை பார்க்கும்போது நம்மளே அந்த கடலில் போய் நம்ம அந்த மீன் பிடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், ஃபேமிலியோடு பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.